என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நாம் இன்னைக்கு பார்க்க போவது நம்முடைய ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நடைபெறப் போகின்ற சனி வக்கர பயிற்சி. சனி பகவான் இப்போதான் பெயர்ந்து ஒரு வருடம் ஆகப் போகுது. அவர் இது நாள் வரைக்கும் இருந்த கும்பராசியிலிருந்து மீன ராசிக்குள்ள பிரவேசமாயிருக்கார். பிரவேசமாயிருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இப்போ வக்கர நிலை அடைய போகிறார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை இந்த வக்கர காலம் இருக்கு. ஒரு கிரகம் வக்கரம் ஆகுது அப்படின்னா இப்போ மனிதர்களில் நம்ம சொல்லுவோம் வக்கர புத்தி படைத்தவனே அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு கிரகம் வக்கரமாகிறது அப்படிங்கிற போது அந்த கிரகத்துடைய அந்த கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது என்னென்ன செய்யுமோ அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம செய்த விஷயங்கள். ஒரு கிரகம் நேராக இருக்கிற போது என்ன விஷயங்கள் நம்ம செய்தோமோ, அதில் என்ன தப்பு பண்ணினோம், எதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிடணும், எல்லாமே அந்த வக்கர பயிற்சி காலத்திலே அது நமக்கு சொல்லித்தரும். வாழ்க்கையுடைய அனுபவத்தை கற்றுத்தரும். யார் நல்லவங்க, யார்கிட்ட பழகின நபர்களால் நமக்கு நன்மை நடந்துச்சா, தீமை நடந்ததா, இனி நம்ம எப்படி பழகிக்கிடணும், இதெல்லாம் வாழ்க்கையில் யார் சொல்லி தருவா? வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க ஏன்டா கொஞ்சம் பார்த்து பழகடான்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி இந்த வக்கர சனி நமக்கு வகுப்பெடுக்க போகுது. ஜூலை 15லேருந்து நவம்பர் 30 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய அனுபவங்கள் நமக்கு கிடைக்க போகுது. இந்த அனுபவங்களால் நமக்கு ஏற்பட போகிற நன்மை, நம்ம வாழ்க்கையில் ஏற்பட போகிற உயர்வு இருக்க ரொம்ப அற்புதம். சனி பகவான் உடைய காலத்தில், வக்கர பயிற்சி காலத்தில் நம்ம ஒழுக்கம் தவறியதால் ஏற்பட்ட விளைவுகள் என்னென்ன, எப்படி ஒழுக்கத்தை கீப்பப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகிறார். இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், ஒரு கிரகம் வக்கரம் அடைக்குதுங்கிறீங்களா, அது பின்னோக்கி வருதா? ஒரு கிரகம் முன்னோக்கி போகிறத பற்றி சொல்கிறோம், ஆனால் பின்னோக்கி வருகிறதா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. எந்த கிரகமும் பின்னோக்கி வரல. அதாவது சனி பகவானுடைய வக்கரம்ங்கிற கிரகத்தை நான் சொல்கிறேன், வக்கரம் என்பது பின்னோக்கி வருவது இல்லை. ஆனால் அதனுடைய மூவ்மெண்ட் இருக்கு பாருங்க, நம்ம பூமியிலேருந்து அதை பார்க்கிற போது அதனுடைய அசைவு நமக்கு அது பின்னோக்கி வருவது போல ஒரு தோற்றத்தை கொடுக்குது. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ எப்படி இருக்காரு, உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் சனி பகவான் இப்போ போய்கிட்டு இருக்கார். அவர் உத்திரட்டாதி 2ஆம் பாதம், 1ஆம் பாதம், இந்த பாதங்களில் இப்போ பயணம் செய்ய போகிறார். இந்த பயணம் என்பது அவர் மீனராசியில் இருக்கார், கும்பராசிக்கு வருவாரா அப்படிலாம் கிடையாது. எந்த மீனராசியில் இருக்காரோ அதுதான் இருக்க போகிறார். அப்போ நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக போகிறோம். நம்முடைய முயற்சிகள் வெற்றி கிடைக்குமா, என்ன நம்ம என்ன செய்கிறோம், எல்லாமே இதில் பார்க்க போகிறோம். இந்த வக்கர சனி பயிற்சி காலத்தில் பொதுவாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் ரொம்ப நேர்மையாக நம்ம வேலை பார்க்கணும். நம்மளுடைய உழைப்பில் எந்த தப்பும் இருக்கக்கூடாது. குடும்பம்னு இருக்கா, நம்ம குடும்பத்தில் நம்ம எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கோம், எவ்வளவு அன்பாக இருக்கோம், பிறர் மீது குறை சொல்லாமை, கணவன் மனைவி பிள்ளைங்க அப்படின்னு ஒரு பாசமாக இருந்தால் அந்த குடும்பத்திற்கு பெரிய தொந்தரவுகள் வராது. யாருக்காவது ஒருத்தருக்கு இப்போ வக்கர புத்தி இருந்தால் தான் அங்கே ஒரு சிக்கல் வருது. வக்கர புத்தி இல்லாமல் நம்ம பார்த்துக்கிடணும். அப்போ இந்த காலகட்டம் மிக முக்கியமான ஒரு காலகட்டம். இதில் நம்ம ராசியில் நம்ம எப்படி நடந்துக்கிடணும், என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும், எல்லாமே இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் விரிவாக இதில் நம்ம சொல்ல போகிறோம். கூர்ந்து கவனிங்க. என் அன்பான மகர ராசி நேயர்களே, மகரம்னாலே சிகரத்தை தொடர காலம்ங்க இது. எவ்வளவு யோகம் பாருங்க. மகர ராசிக்கு ராசிநாதன் சனி பகவான் உபஜயஸ்தானத்தில் இருப்பது ஒரு யோகம். 7ஆம் இடத்திலிருந்து குரு, அதுவும் உச்சமான குரு உங்களை பார்ப்பது ஒரு அதிர்ஷ்டம். இவ்வளவு பெரிய யோகங்கள் காத்திருக்கு. இருக்கிற ராசிகளையே ஒரு தரமான சம்பவம் செய்ய போகிற ராசி, தரமான வெற்றிகளை பெற போகிற ராசி, சொல்லி வைத்து வெற்றிகளை பெற போகிற ராசி ஒன்று சொல்லுங்கன்னா அது மகர ராசி. சார், மகர ராசிக்காரர்கள் மிக மிக கடின உழைப்பாளிகள். உங்கள் உழைப்பினால வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடியவங்க. அடுத்தவங்க காசு பணம் கொடுத்து எதிர்பார்த்து கை கட்டி நிற்கிறது இல்லை. சில பேருக்கு என்ன இருக்கும், எங்கள் அப்பா சொத்தே கொடுக்கலங்க, என் வாழ்க்கை போயிடுச்சுங்க,
என்னை முன்னேற்றி விடலைங்க அப்பாம்பாங்க. அப்படியெல்லாம் மகர ராசி எதிர்பார்க்க. அப்பாவோட பல கருத்து மாறுபாடுகள் பல மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு, அது மறுக்க முடியாது. ஆனால் தந்தைக்கு ஒரு உடல்நலம் சரியில்லை, தந்தையுடைய இறுதி காலம், தந்தைக்கு தேவையான உதவிகள், அந்த நேரத்தில் அப்பா மேலே காட்டக்கூடிய ஒரு கன்சர்ன் இருக்குது பாருங்கள் மகர ராசிக்கு, அது சொல்ல முடியாது. அவ்வளவு நல்ல அமைப்பு அவங்களுக்கு, அவ்வளவு உதவியாக இருக்கக்கூடிய ராசி, தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்காத ராசி. அப்படிப்பட்ட மகர ராசிக்காரங்களுக்கு இப்போது ரொம்ப நாளாக திருமண தடை இருந்துச்சுன்னா திருமண தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். எவ்வளோ காலங்க காத்திருக்கும். கல்யாணம் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஆயிடுச்சு. எனக்கு மட்டும் கூடி வரலைன்னு யாரெல்லாம் கவலைப்படுறீங்களோ இப்போ கல்யாணம் கூடி வந்துருங்க. அந்த யோகம் இருக்குது. 3ஆம் இடத்துல சனி வக்கரம், 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய முயற்சி ஸ்தானம், காரியங்கள் எல்லாம் நீங்கள் என்னென்ன முயற்சி பண்ணுறீங்கன்னு அது 3வது ஸ்தானம் காட்டி கொடுத்துரும். அதில் சனி வக்கரமாக இருக்குன்னா சில முயற்சிகள், பண்ணிய முயற்சிகளை நீங்கள் வாபஸ் வாங்க வேண்டியிருக்கும். ஒரு முயற்சி தப்பாக பண்ணிட்டோம்னு சில முயற்சியை வாபஸ் வாங்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி காது மூக்கு தொண்டை அது சம்மந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும். அதுக்குள்ள மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துட்டா நல்லாயிரும். சில பேர் கழுத்து வலின்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் சமூக வலைத்தளத்தில் எதை பதிவு செய்தாலும் மகர ராசிக்காரங்க அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பதிவு செய்யுங்க. மனசுக்கு தோன்றதெல்லாம் செய்தியாக போடாதீங்க. நீங்கள் போடுற அந்த சமூக வலைத்தளத்தில் பதிவிடக்கூடிய கருத்து வைரல் ஆகும், ஆனால் கூடவே பிரச்சனை ஆகும். சரிங்க, பெரிய சிக்கல் வந்துருமானா அப்படியெல்லாம் கிடையாது, நீங்கள் தப்பிச்சுக்கிடுவீங்க. இறைவனுடைய அருள் உங்கள் பக்கத்தில் இருக்குல்ல. இறைவன் கண் திறந்து பார்க்கக்கூடிய காலம் இது. உங்களுக்கு நல்ல கல்யாண செய்தி உங்களுக்கு கூடி வருது. அதே மாதிரி ரொம்ப நாளாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதில் உங்களுக்கு சரியான பார்ட்னர் அமையில வச்சுக்கிடுங்க. நீங்கள் திறமைசாலி, உங்களுக்கு நல்ல திறமை இருக்குது, பிஸ்னஸில் கடுமையாக உழைக்கிறீங்க, ஆனால் பணம் இல்லையே, துட்டு அது வேண்டியிருக்க. அது இருந்தால் தானங்க எனக்கு ஒரு பார்ட்னர் இருந்தால் தானங்க முடியும் அப்படின்னு இப்போ நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர் கிடைப்பார். பெரிய பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறுவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம், வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை, ஃபாரின் போயிட்டு வரக்கூடிய யோகம், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பு, கல்வியில் பெரிய முன்னேற்றம், கணவன் மனைவி கடையில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பராக இருக்குது. இப்படி எல்லாமே கூடி வரக்கூடிய காலம்ல மகர ராசிக்கு. இந்த நேரத்தில் உங்களுக்கு பெரிய பெரிய வெற்றிகள் பெருகணும் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபடார். பிள்ளையார்பட்டி விநாயகர் வழிபாடு உடனே பலன் தரக்கூடிய வழிபாடு. அவரை வழிபட்டு பாருங்க, வாழ்க்கையில் பெரிய உயர்வுகள் காத்திருக்கு உங்களுக்கு. இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்குரிய பலன்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த வக்கர சனி பயிற்சி காலத்தில் என்ன பரிகாரம் செய்தால் மிகப்பெரிய வெற்றிகளை பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான பரிகாரம் சனிக்கிழமை அன்னைக்கு காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறோம். அந்த சாப்பாடு வைக்கிறதுங்கிறது பச்சை அரிசி இருக்கு பாருங்க, அந்த பச்சை அரிசியில் செய்த உணவாக அது இருக்கணும். சாதம் வடித்து அதில் சில பேர் நெய் ஊற்றலாம், சில பேர் நல்லெண்ணெய் ஊற்றி அதை காகத்திற்கு வைக்கலாம். இது ஒரு வழக்கம். இரண்டாவது, தயிர் சாதம் இருக்கு பாருங்க, தயிர் சாதத்தில் பேருக்கு 2 எள்ளு போடணும். எள்ளு போட்டு அதை சனிக்கிழமை என்று காகத்திற்கு வைத்தாலும் நல்ல பலன்கள், உடனடியான பலன்கள் கிடைக்கும். 3வது மிக முக்கியமானது, தூய்மை பணியாளர்கள். வாழ்க்கையில் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு போய் நம்ம தேடி தேடி உதவி செய்கிறோம். தூய்மை பணியாளர்கள், தூய்மையை செய்யக்கூடியவர்கள், அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடியதற்கு நாம் நம்மாலான உதவிகள் செய்தால் அந்த சனி பகவான் பெரிய அளவுக்கு உதவி செய்வார். 4வது பரிகாரம், மாற்றுத்திறனாளிகள். அவங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேளுங்க. நீங்களா கொண்டு போய் சாப்பாடை கையில் கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லாதீங்க. சில பேர் உதவி செய்யுங்கன்னு சொன்னால் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஒருத்தர் கொண்டு போய் கொடுத்தா பரவாயில்ல. சில பேர் நிறைய பேர் கொண்டு போய் சாப்பாடு கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். அவங்க குடும்ப தேவை இருக்கும், படிப்பு தேவை இருக்கும். என்ன தேவைகள் இருக்கிறதோ அதை தேடி அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் செய்தீங்கன்னா பெரிய நன்மைகள் நடக்கும். அடுத்தாற் போல் திருநங்கைகள், திருநம்பிகள். இந்த சனி பகவான் திருநங்கைகள், திருநம்பிகளுக்கு நீங்கள் உதவி செய்தால் பெரிய அளவுக்கு உங்களை வாழ்த்துறார், உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்கிறார். ஆகவே இந்த சனி வக்கர பயிற்சி காலத்திலே அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்து பாருங்கள். அவர்கள் மனது புண்படாதவாறு பேசிப்பார்கள். அவர்களுக்கு வாழ்க்கையில் என்ன தேவையோ செய்து பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு பெரிய நன்மைகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துரும். தெய்வ வழிபாட்டில் மிக முக்கியமாக நவக்கிரகங்கள் இருக்குது பாருங்க. இந்த நவக்கிரக வழிபாடு சனிக்கிழமை அன்னைக்கு பண்ணணும். 9 முறை வலம் சுற்றி வரணும்.
பலமாக தான் சுற்றணும், கிளாக் வைஸாக சுற்றணும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றணுமான்னு சுற்றுறாங்க. அப்படிலாம் கிடையாது. வலப்புறமாக நீங்கள் நவக்கிரகங்களை 9 முறை சுற்றி வந்தால் சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவான் அகமகிழ்ந்து உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்வார். அப்போ இதெல்லாம் இந்த வக்கர சனி பயிற்சி காலத்திலே உங்களுக்கு வரம் தரும் வக்கர சனியாக அவர் இருக்க போகிறார். நன்மையெல்லாம் உங்களுக்கு நடக்கும். அப்போ இந்த உங்களுடைய ராசிக்குரிய இந்த பலன்கள் நான் சொல்லும்போது பொதுவான பலன்கள் தான் நான் சொல்லியிருக்கேன். அவரவர் ஜாதகத்தில் சனிக்கிரகம் எப்படி இருக்குது, இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, அதை வச்சுக்கிட்டு தாங்க முழுமையான பலன் நடக்கும். இது கோச்சார பலன், பொது பலன் தான். அப்படி வக்கர சனி பயிற்சி காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்க தெரிந்து கொள்ள நீங்கள் விரும்பினா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் இருக்கும். இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேராக வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர், நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.